வீட்டில் வெள்ளை சுண்டல் இருக்கா? அப்போ இது மாதிரி குழம்பு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். டிஃபனுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு குக்கரில் ஒரு 5 மணி நேரம் ஊறின வெள்ளை சுண்டலை சேர்த்திக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை சொம்பு தண்ணி விட்டு இப்போ சுண்டலுக்கு தேவையான கல்லுப்பை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து லிட் போட்டு இது ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த விசில் வரதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளியை தாளிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு பொரிஞ்சவுடனே உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீளமாக நறுக்குன்னு பெரிய வெங்காயம் ஒன்று அதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நீளமாக நறுக்குன தக்காளி 2 போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பை இப்போ நம்ம இதில் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் இதை வேக விட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், ஒரு 6 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை சேர்த்திக்கோங்க. ஒரு 7 வரமிளகாய் இதில் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு 1/4 கப் பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். ஒரு அரை சொம்பு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக நல்லா கொதித்து கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச வெள்ளை சுண்டலை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பியும் லிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வேக விட்டு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கெட்டியாக டேஸ்டியான வெள்ளை சுண்டல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது நான் இட்லியோட தான் இப்போ நான் செஞ்சுருக்கேன். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.